வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், இல்லைனா ஈவினிங் வந்து ஸ்நாக் ஐட்டமாகவும் செய்யலாம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து முட்டை பொரி இல்லைனா வந்து எக் பேலுன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 கப் அளவுக்கு வந்து பொரி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கிறிஸ்பாக இருக்கிற பொரியாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு. ஸோ வாங்க முட்டை பேல் வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோம் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. கடுகும் சீரகமும் வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து நீட்டு வட்டத்தில் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி பிங்க் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதை இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் லோலியாக வச்சுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3 முட்டை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ 3 முட்டையை வந்து ஃப்ளேம் லோலியாக வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது வந்து நல்லா அந்த மசாலாவில் ஆட் பண்ணதில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாகவே வந்து லோவாகவே வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வேகக்கூடாது. 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுல் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா பொரியில் வந்து கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், டக்குன்னு நம்ம பொரி ஆட் பண்ணோன்னே எப்படி எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, முட்டையில் கலந்து விட்டோன்னே அதோட குவான்டிட்டி வந்து ஷ்ரிங்க் ஆகி கம்மியாகிடுச்சு. பாருங்கள், முட்டையை வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. பொரியும் பாருங்கள், நல்லா டெக்ஸ்சர் வந்து அதோட சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான காரசாரமான முட்டை பொரி இல்லைனா எக் பேல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமான ஒரு பேல் ரெசிபி இது, முட்டை போட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல், அப்புறம் கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.